Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றின எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இப்போ நீங்கள் டிஎன்இஏ வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. எப்பயுமே வந்து ஒரு அப்டேட் வந்து வெப்சைட்டில் நடக்குது அப்படின்னா காலையில் ஒரு 10 o'clock வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால் என்னடா நமக்கு மட்டும் டிஎன்இஏ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நேற்றையோட நமக்கு வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து நேற்றையோடு நமக்கு முடிஞ்சிச்சுல்ல, அதனால் அடுத்த அப்டேட் வந்து வெப்சைட்டில் நடக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் நேரம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ வெப்சைட்டில் ஏதோ அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, அதனால தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணி அடுத்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும். பேர் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமாக. அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு, சரியா, ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. 9ஆம் தேதிக்குள்ளே வந்து நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் என்ன வந்து அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இன்னும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கல சார், நான் வந்து எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒப்புகை சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது இங்கே இருக்க பாருங்கள், அதாவது குறைகளை தீர்க்கும் நாள்னு சொல்லிட்டு 28/6/2025 2/7/2025 வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள். சரியா? இந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்த பின்னாடி கூட நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சியில் கொடுத்து என்னாச்சு பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதனால் பயப்பட வேணாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதனால் அவசரப்பட்டு போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் நோன்னு சொல்லி கொடுத்து மாற்றிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வருஷம் கிடைக்கக்கூடிய அந்த 25,000 என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் இருங்க. சரியா? அதே மாதிரி எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலையோ அது எல்லாமே நீங்கள் வந்து தயவுசெய்து 9ஆம் தேதிக்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணி மாற்றிங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த அப்டேட் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நமக்கு ரேண்டம் நம்பர் வந்துடும். 10ஆம் தேதியிலேருந்தே என்னாச்சு பார்த்தா டிஎஃப்சி சென்டரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை மேபி இனிமேல் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எப்பயும் போல் டிஎன்இஏல என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் உங்களுக்கு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? நாளையிலேருந்து கூட உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்லோட் பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.